நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் 24 செய்திகளுடன். வடக்கு மாகாண கூட்டணிக்கப்பட்ட பேருந்து கம்பெனிகளின் இணையத்துக்கும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் இணையத்தின் யாழ்ப்பாணம் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது தனியார் போக்குவரத்து துறையினர் எதிர்கொள்ளும் நேர அட்டவணை பிரச்சினைகள், பேருந்து தரிப்பு நிலைய பிரச்சினைகள், தனியார் போக்குவரத்து துறையில் கடமை புரிபவர்களுக்கு உதவி திட்டங்கள் வழங்கப்படாமை, அரச போக்குவரத்து துறையினரின் நியாயமற்ற செயற்பாடுகள், தனியார் மற்றும் அரச போக்குவரத்து துறையினருக்கு இடையே அமைச்சு மட்டத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமை உள்ளிட்ட பல விடயங்கள் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதில் அமைச்சர் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், வடக்கு மாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். எங்களுடைய ஜனாதிபதி சென்று இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு புறத்தில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம். இந்த இந்திய மீனவர்களுடைய செயற்பாடு என்பது உண்மையிலேயே ஒரு அராஜகமான ஆக்கிரமிப்பு என்றே கருதுகின்றோம். நான் சொல்லவில்லை. எங்களுக்கு பேசாலையில் இருக்கின்ற மீனவர்கள் சந்திக்கின்ற பொழுது, வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மீனவர்களை சந்திக்கின்ற பொழுது, ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்களை சந்திக்கின்ற போது மீனவர்கள் சொல்லுகின்றார்கள், ஐயா எங்களுக்கு இந்திய மீனவர்கள் வருகையை தடுத்து நிறுத்துங்கள் அல்லது நாங்கள் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ள போகின்றோம். நான் இதே வார்த்தையை இந்திய தூதுவருக்கும் கூட நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, இந்த இழுவை படகுகள் என்பது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டது. அவ இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டதன் காரணமாக இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்கள் கூட இதற்கு வன்மையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற பிரபலியமான ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். என்றால் இந்த பாட்டம் ட்ராலிங் என்பது முழு கடலையை அறுத்து கொண்டு செல்லுகின்றோம். அந்த செயற்பாடு என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அந்த பாட்டம் ட்ராலிங்கில் இழுவை படகுகள் வருகின்றவர்கள், மீன்பிடிக்க வருகின்றது அங்கு இருக்கின்ற கூலி தொழிலாளர்களாகும். நேர்மையில் உறுதியாக இருப்பவர்களுக்கு எப்போதோ அதற்குரிய வெகுமதி, உரிய இடம் கிடைக்கும் என குறிப்பிட்ட வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் திருவாகரன் அவர்கள் மாகாண பொது சேவை ஆணைக்குழுவின் செயலாளராக பணியாற்றிய காலம் பொற்காலம் என பாராட்டியுள்ளார். வடக்கு மாகாண பொது சேவை ஆணைக்குழு செயலாளராக இருந்த சிவகுருநாதன் திருவாகரன் அவர்களின் மணிவிழாவும் சேவை நயப்பும் நல்லூர் பிரதேச சபை மண்டபத்தில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. பொதுச்சேவை ஆணை அடுத்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக மங்கள விளக்கினை ஏற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே எங்களுடைய போனாளர்கள் கூடியது போன்று நாங்கள் 4 பேர் இந்த வேலையிலே ஒன்றாக இணைந்திருப்பது அந்த இறைவனுக்கு என்னுடைய நன்றிகள். அந்த வேலையிலே குறிப்பாக 1990
2021ஆம் ஆண்டிலே நாங்கள் இந்த சேவையை நின்ற பொழுது குறிப்பாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் சாவகச்சேரி நகர வர்த்தகர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் சாவகச்சேரியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. சாவகச்சேரி நகர சபையினால் புதிதாக அமைக்கப்பட்ட கடை தொகுதிகள் அண்மையில் குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்க கேள்வி கோரப்பட்டிருந்தது. குறித்த கேள்வி கோரலினால் உள்ளூர் வர்த்தகர்கள் மற்றும் ஏற்கனவே வியாபார நிலையங்கள் வைத்திருந்து யுத்தத்தினால் வியாபார நிலையங்கள் முற்றாக அழிவடைந்த வர்த்தகர்களும் தங்களுக்கும் வர்த்தக நிலையங்களை வழங்க வேண்டும் என்று கோரியும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் முன்னாள் நகரசபை உறுப்பினர் கிஷோர் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உப தவிசாளர் மயூரன் ஆகியோர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். உதவி ஆணையாளர்கள் சார்பில் ஒரு தொடர்ந்து LDSP திட்டத்தினுடைய மாவட்ட பொறியியலாளர்கள் அமைப்பினுடைய செயலாளர்களே, உள்ளூராட்சி காப்பீட்டு திட்டத்தினுடைய பணிப்பாளர்களே, இங்கு நல்கியிருந்த அவரும் நாங்கள் இந்த நிகழ்வுக்கு கோரிய பொழுது மறுப்பு சொல்லாமல் இங்கு வர இறந்தமைக்காக அவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் மீட்டிங் நடந்தால் ஒரே ஒரு சீஃப் செக்ரட்டரி மட்டும்தான் மீட்டிங்கில் இருப்பார். அது இருக்கணும். இந்த திட்டம் தொடங்கிக்குள்ளேயே வந்து பிள்ளைகளிட வெயிட் எடுத்த நாங்கள் அதே மாதிரி இந்த திட்டம் நிறைவு வரைக்குள்ளேயும் வந்து we are facing a lot of issues, especially pandemic situations, the COVID and financial. Very thanks for all of you. I hope to complete in the balance financial situations and operations and maintenance up to today's period. இந்த திட்டத்துடைய செயற்பாடுகள் ஒரு முழுமையான வெற்றியடைந்த ஒரு மாகாணமாக இந்த வடமாகாணம் அமைந்திருக்கிறது. இது பல்வேறு மட்டங்களிலே பாராட்டப்பட்டிருக்கிறது. அதற்காக உழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். வடக்கு மாகாணத்தில் கல்வி புலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இடமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களை நேற்றைய தினம் மாலை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். 2017ஆம் ஆண்டு வடக்கு மாகாணத்தில் யாழ் மாவட்டம் தவிர்த்த ஏனைய 4 மாவட்டங்களுக்கும் முதல் நியமனம் கிடைத்த ஆசிரியர்கள் யாழ் மாவட்டத்திற்கு இடமாற்றத்துக்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் அந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான விடயம் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநர், வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடியுள்ளனர். உள்ளூராட்சி அபிவிருத்தி உதவி திட்டத்தின் ஊடாக உள்ளூராட்சி மன்றங்கள் பெற்றுக்கொண்ட வளங்கள் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவைகளை வழங்க வேண்டும். அரச பணியாளர்கள் மக்களுக்கு விரைவான அன்பான சேவையை முன்னெடுக்கின்றன ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமைய வேண்டும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி அபிவிருத்தி உதவி திட்டத்தின் முடிவுறுத்தும் நிகழ்வு வடக்கு மாகாண பிரதம செயலக கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் மதியம் இடம்பெற்றுள்ளது. தேசிய
தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்திய கலாநிதி ஸ்ரீ பவானந்த ராஜா, ஜியானந்தமூர்த்தி, ராஜீவன் ஆகியோர் தீபக பகுதிகளுக்கு நேற்றைய தினம் விஜயம் செய்து நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர். அனலித்தீவு, மண்டைத்தீவு மற்றும் வேலணி ஆகிய தீவுகளுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு அரசு அதிகாரிகள் மற்றும் மக்களோடு கலந்துரையாடி குறைபாடுகளை கேட்டறிந்து கொண்டனர். அனலித்தீவுக்கு விஜயம் மேற்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு தொகை உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைத்துள்ளனர். பின்னர் அனலித்தீவு மின் உற்பத்தி நிலைய மின் பிறப்பாக்கிகளை ஆராய்ந்ததோடு அனலித்தீவு வைத்தியசாலைக்கும் விஜயம் மேற்கொண்டுள்ளனர். வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் SM ரஞ்சித் உள்ளிட்ட பிரதேசங்கள் பலவற்றைச் சேர்ந்த பிரதேச அரசியல் தலைவர்கள் பலர் நேற்றைய தினம் சர்வஜன அதிகாரத்தில் இணைந்து கொண்டனர். அக்கட்சியின் அலுவலக வளாகத்தில் கட்சியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவீர முன்னிலையில் அவர்கள் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் SM ரஞ்சித் மற்றும் அந்த மாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய சபை உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் விமல வீர திசாநாயக்கவின் புதல்வர் அஞ்சன திசாநாயக்க மற்றும் அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பிரதேச அரசியல் பிரதிநிதிகள் குழுவும் நேற்றைய தினம் சர்வஜன அதிகாரத்தில் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியின் மூளையாக பிரகாசித்த கலாநிதி மன்மோகன் சிங் இலங்கையின் பல்துறை அபிவிருத்திக்கு கை கொடுத்த ஒருவர். அவரது இழப்பு கவலைக்குரியது என்று அகில இலங்கை மக்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியின் மூளையாக பிரகாசித்த கலாநிதி மன்மோகன் சிங் இலங்கையின் பல்துறை அபிவிருத்திக்கு கை கொடுத்த ஒருவர். அவரது இழப்பு கவலைக்குரியது என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். கப்புத்தளைக்கும் தியத்தலாவைக்கும் இடையிலான ரயில் பாதையில் ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தியத்தலாவை போலீசார் தெரிவித்துள்ளனர். தியத்தலாவை ஹகொல்ல பகுதியைச் சேர்ந்த 44 வயதான KP அமல் இஷாந்த் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தின் பின்னர் கொழும்பு பதுளை புகையிரதங்கள் 2 மணத்தியாலங்களுக்கு மேலாக தாமதமாக சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்து தொடர்பில் தியத்தலாவை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பண்டிகை காலத்தில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 408 வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 6581 வர்த்தக நிறுவனங்களின் சோதனை நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. காலாவதியான உணவுகள், தீங்கு விளைவிக்கும் வண்ணம் மற்றும் சுவையூட்டும் உணவுகளை விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் சிற்றுண்டி சாலைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டிலிருந்து தப்பிச் சென்று இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட கணவனும் மனைவியும் எதிர்வரும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஃப்ரீவெல்த் குளோபல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்தில் 160 கோடி ரூபாவை மோசடி செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தேக நபர்களான தம்பதியினர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 49 வயதான கணவரும் அவரது 43 வயது மனைவியும் 2021ஆம் ஆண்டு குழந்தையுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் கொழும்பு 5 பகுதியில் வசிக்கும் தம்பதியினர் இன்டர்போலால் சிவப்பு அறிவிப்பு சந்தேக நபர்களாக பட்டியலிடப்பட்டுள்ளனர். இலங்கை முழுவதும் பெரிய அளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்டதால் கொழும்பு, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு நீதிமன்றங்கள் தம்பதியினருக்கு 8 பயண தடைகளை விதிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
நாட்டுக்கு பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேற்கொண்ட ஐக்கிய கட்சியை மீண்டும் கட்டியெழுப்ப ஐக்கிய தேசிய கட்சியினர் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். ஒரு சிலரின் தற்காலிக திருப்திக்காக இந்த கட்சியை பணிய கைதியாக்க இடமளிக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளரும் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினருமான ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் நடந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை கருத்தில் கொண்டு இலங்கையில் புகலிடம் கோருவோர் மற்றும் அகதிகள் வருகை தொடர்பான பிரச்சினை மீண்டும் மீண்டும் நிகழ்வதாக இருக்கும். ஆகவே இலங்கையில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான முகவராக அலுவலகத்தை முழு அதிகாரத்துடன் தொடர வேண்டும் என கோரிக்கை விடுத்து 50 சிவில் சமூக அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளன. 2024ஆம் ஆண்டின் இறுதியில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான முகவராக இலங்கையில் உள்ள தனது அலுவலகத்தை மூடவுள்ளதாக அறிவித்துள்ளது. நெவில் பெர்னாண்டோ போதனா வைத்தியசாலையை தேசிய மருத்துவ துறையுடன் ஒன்றிணைத்து புதிய மாதிரியின் கீழ் அபிவிருத்தி செய்ய தீர்மானித்துள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் நெவில் பெர்னாண்டோ போதனா வைத்தியசாலையின் செயற்பாடுகள் தொடர்பில் கண்டறிவதற்காக அவ்வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் சிறப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் குறித்த வைத்தியசாலை அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளித்ததன் பின்னர் கடந்த 9ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமை இறக்குமதி செய்யப்பட்ட 72,000 மெட்ரிக் டன் அரிசி சுங்க திணைக்களத்தினால் பரிசோதனை முடித்து துறைமுகத்தில் இருந்து வெளியேற்றி இருக்கிறோம் என சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளரும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமுமான சீவழி அருக்கொட தெரிவித்துள்ளார். இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள 72,000 மெட்ரிக் டன் அரிசியில் 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 32,000 40,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியும் அடங்குகிறது. மேலும் சுங்கத்துக்கு அனுப்பப்படும் இறக்குமதி அரிசியை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அரிசி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த இறுதி திகதி கடந்த 20ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த போதும் எதிர்வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை காலம் நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உணவடன சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்த ரஷ்ய பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உணவடன சுற்றுலா போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. அதே விடுதியில் தங்கியிருந்த நொச்சியாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தான் தங்கியிருந்த அறைக்கு அருகில் ஆண் ஒருவர் நிர்வாணமாக வந்து துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக இந்த ரஷ்ய பெண் சுற்றுலா போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன்படி விசாரணைகளை மேற்கொண்ட உணவட்டுன சுற்றுலா போலீஸ் பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்றைய தினம் காலி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிராமத்துக்குள் நுழைந்த வங்கனாந்தி இன மலைப்பாம்பை கிராம மக்கள் பிடித்துள்ளனர். இந்த சம்பவம் யாழ் தென்மராட்சி மீசாலை வேம்புராய் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. வீட்டு வளாகத்துள் நுழைய முனைந்த 8 அடி நீளமான குட்டி வங்கனாந்தி இன மலைப்பாம்பை கண்ணுற்ற மக்கள் அதனை பிடித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் ஒப்படைத்துள்ளனர். தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் வாரத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு தினங்களாக 2 தினங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். Kita